என்னப்பா சின்ன துறை? வாயா செக்ரட்டரி துறை. என்ன? ஆமா, உனக்கு என்ன தலையெழுத்தா? இதெல்லாம் என்னப்பா? உனக்கு பணம் வேணும், பவுச்சர்ல கையெழுத்து போடு. அட வேர்வை சிந்தனா கொஞ்ச நேரம் வெயிட் லிஃப்ட் தூக்கு, சரியா போச்சு. இப்படி வேலை செய்யறதோ உடற்பயிற்சி தான்யா. உனக்கே அவமானமா இல்ல? வேலை செய்யறதே அவமானமா? கரெக்ட் கரெக்ட், நீ சொல்லதான் கரெக்ட். இந்த பாரு, இத நேரடியா உங்க அப்பாட்ட நீயே சொல்லு. உன்னை கூட்டிட்டு வர சொன்னாருப்பா. சங்குதியாச்சு, சாப்பாட்டு நேரம். அப்புறமா வாயா, போயா போயா. இங்க என்ன ஸ்பெஷல்? இங்க வழக்கம் போல பழைய சோறு, வெங்காயம். வெரி குட். ஒரு உருண்டை வை. நீரடா மணி, பழைய சோறு, ராத்திரி வச்ச கருவாட்டு குழம்பு. வெரி குட். 2 உருண்டை வை. சீக்கிரம் வை. நீனமா தரப்பாலே சாம்பார் சாதம் தான். என்னடா என்னடா திண்ட? ஏடா சாம்பார்னா என்னடா கேவலம்? தினமும் காலையில ஒரு இட்லிக்கு ஒரு பக்கெட் சாம்பார் கொட்டிக்கிறீங்க. நீங்க எல்லாம் சாம்பார் சாப்பிடாம சாணியா கட்டிக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய மனுஷன்லாம் சாம்பார் சாப்பிட்டாங்கடா. ஏண்டா இங்க வந்த? வர சொன்னீங்க வந்தேன். நான் அதை கேட்கல. என் வாரிசே இல்லைன்னு ரோஷத்தோட சொல்லிட்டு வீட்டு கேட்ட தாண்டி போனவன் இப்ப என் மில்லு கேட்டு கூட நுழைஞ்சேன். உங்க வாரிசுன்னு உரிமை கொண்டாடிக்கிட்டு நான் இங்க வரல. ஒரு லேபர்ங்கிற முறையில கூலிக்கு வேலை செய்ய வந்தேன். என் உறவு கசக்கும் போது காசு மட்டும் இனிக்குதோ, கூலிக்கு மாரடிக்கிறதுக்கு வேற இடத்துக்கு போறதானே? எனக்கு வேலையே இங்கதான் இருக்கு. அது மாரடிக்கிற வேலை இல்லை. மானத்தோட உங்க முன்னால மாறுதட்டி நின்று உங்க ஆணவத்தை முறியடிக்கிற வேலை. ஏய், எனக்கு புள்ள வேணும் நான் நினைச்சு நீ பிறந்தவன்டா. எனக்கு பூச்சி காட்டுறியா நீ? மரியாதையா சொல்றேன், ஒரே நிமிஷத்துல இந்த மில் காம்பவுண்ட் விட்டு நீ வெளியே போகணும், இல்ல போக வைப்பேன். நீங்க பூச்சி காட்டாதீங்க. வேலையை வாங்கிட்டு வெளியே விரட்டுறதுக்கு நான் ஒண்ணு நிற கூலி இல்ல, நிரந்தர கூலி. உங்க செல்வாக்கு என்கிட்ட செல்லாது. ஏன் உத்தரவு இல்லாம உன்னை இங்க வேலைக்கு வைக்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் இப்போ உங்க கையில இல்ல, நீங்களே இன்னொருத்தர கையில. இல்ல, ஏன் கை மீறி போயிட்ட உன் மேல கருணை காட்டக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் இன்னும் என் கையில தாண்டா இருக்கு. இந்த ரெஜிஸ்டர்ல இருந்து உன் பேரை என் கையால அடிச்சுட்டா அதை யாராலையும் திருத்தி எழுத முடியாது. அடிச்சுதான் பாருங்க. இது என்ன பள்ளிக்கூடமா? பேர அடிச்சிருவேன்னு பயமுறுத்து. அது நீங்க வச்சா பேரா இருக்கலாம், ஆனா அதை அடிக்க இப்போ உங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இந்த பேரை சுத்தி சட்டம்ங்கிற பாதுகாப்பு இருக்கு. சட்டம் என்னடா சட்டம்? நான் நினைச்சா நீ இருக்கிற இடம் தெரியாம ஒழிச்சு கட்டிடுவேன், ஜாகிரதை. நான் முத்தையே இல்ல முதலாளி. என்னடா சொன்னேன்? மரியாதை கொடுத்த மரியாதை வாங்க. வாடி வாடி என் மாளிகை மான்குட்டி, வாடி வாடி என் மாளிகை மான்குட்டி, என் வலையினில் வீழ்ந்தபின் நான் விடுவேன், வாடி விளையாடலாம், வாடி விளையாடலாம். வாடி வாடி என் மாளிகை மான்குட்டி, மான்குட்டி. இதுவரை பார்த்தது ஸ்ரீ கிருஷ்ண வேஷம், இனி வரப்போவது சேவகன் பாகம். திருமண மேடைக்கு நீ வந்த பின்னே சேவை செய்வேன் வாடி என் கண்ணே. நாங்க வெள்ளாட்டம் பார்ப்பது குளத்துக்காக தாண்டி தாண்ட, நாங்க வெள்ளாட்டம் பார்ப்பது குளத்துக்காக தாண்டி, இங்க எல்லோரும் வாழ்வது பணத்துக்காக தாண்டி.
குத்தல 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 மஞ்சுள மாங்கனி மங்கினி கிங்கினி மஞ்சுள மாங்கனி மங்கினி கிங்கினி லா 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 ஆ லா 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 வாடி வாடி என் மாளிகை மான்குட்டி மான்குட்டி பக்தி நாடகம் பார்த்ததும் உண்டா பாவை உன்னேனியை என்னிடம் கொண்டா எதுவரை வரும் என்று யார் என்ன கண்டா ஏண்டி உன் மனம் உன்னாரெண்டா மொத்தம் பெற்றாலும் பெற்றாண்டி ஒருத்தியாக உன்னை மொத்தம் பெற்றாலும் பெற்றாண்டி ஒருத்தியாக உன்னை இன்று கொத்தோட கை போட தோற்றினாண்டி என்னை மெல்லனா கிள்ளவோ அள்ளவோ சொல்லவோ குத்தல 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 மஞ்சுள மாங்கனி மங்கினி கிங்கினி மஞ்சுள மாங்கனி மங்கினி கிங்கினி லா 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 ஆ லா 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 வாடி வாடி என் மாளிகை மான்குட்டி எல் வலையினில் வீழ்ந்ததின் நான் விடுவேன் வாடி விளையாடலாம் வாடி விளையாடலாம். காதல் பாட்டு பாட ஆரம்பிச்சாலே கடைசியில தண்ணீரை தான் கொண்டு வந்து விடும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் முன்கூட்டியே முன்னேற்பாடா உன்னுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து வண்டியில வச்சிருக்கிறேன். சட்டு புட்டுன்னு அந்த ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு இருட்டுக்கு முன்னால வீட்டுக்கு போயிரியா? டார்லிங். என்னது டார்ஜிலிங்க? சீ டார்லிங். ஓஹோ, அப்போ நான் துண்டை எடுத்துக்கிட்டு புறப்படவா? உங்க இஷ்டம். உங்க இஷ்டம்னா அப்ப நான் குளிர்லயே இருக்கவா? ஓஹோ. நீ சௌக்கியமா இருக்கியாமா? என் சௌக்கியத்துக்கு என்னமா கொடுத்த? செருவோட தைரியமா உன்னை வந்து பார்க்க முடியாது. இருட்டுல திருட்டுத்தனமா வந்து பார்க்க வேண்டிய நிலைமையை நானே தேடிக்கிட்டேன். என் நிலைமை அதை விட மோசமா. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உன் பொண்ணு எங்கன்னு கேட்கும் போது என் பெத்த மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு பைய சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா தான் உனக்கு தெய்வமா இருந்து ஒரு ஆபத்து இல்லாம உன்னை காப்பாத்தணுமா. நீ கவலைப்படாதம்மா. அந்த மாதிரி ஆபத்தான கட்டங்களை எல்லாம் நான் தாண்டிட்டேன். அம்மா, இப்போ உன் பொண்ணு தரித்திர லட்சுமி இல்லை, தனலட்சுமி. அந்த வீட்டோட இரும்பு பூட்டியை மட்டும் நான் போட்டல, ஹிருதயம் இல்லாத உங்களுடைய வாயையும் பூட்டி சாவி என் கையில வச்சு. நீ பெருமையா சொல்றதை கேட்டு என்னால சந்தோஷப்பட முடியல ஜெயா. எனக்கு மட்டும் ஏதுமா சந்தோஷம்? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. இருண்டு கிடந்த வாழ்க்கையில நம்பிக்கை நட்சத்திரமா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்த எங்க அப்பாவையே எழுந்ததுக்கு அப்புறம் நான் எரி நட்சத்திரம் ஆயிட்டேன். இவ்வளவுக்கும் காரணமான அந்த கல்லஞ்ச சுட்டு எரிச்சிட்டு நான் கருகி விழுந்துட்டா கூட கவலை இல்லை. அப்பவும் உனக்கு தரமா கஷ்டம். அம்மா, நான் உயிரோடு இருந்து உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. அதை நினைச்சா என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. நீ பசிப்பட்டினியோடு இருக்கும்போது அங்கிருந்து நிறைய பணத்தை தள்ளிட்டு வந்து உன் கையில குடுக்கணும் போல தோணும். அதை நீ வாங்க மாட்டேன், நானும் விரும்பல. எனக்கு எதுக்குமா பணம்? உங்க அப்பா உயிருக்கு நஷ்ட ஈடா மில்லில கொடுத்த பணத்தையே நான் வாங்கல. அதை விட தன்மானத்தோட பட்னியா கிடந்து சாகலாம் தான் நினைச்சேன். ஜெயா, நான் உயிரோட இருக்கிறது உனக்காகத்தாம்மா. நீ இருக்கிற தெம்பிலதாம்மா நானும் இருந்துகிட்டு இருக்கிறேன். என்னுடைய குறிக்கோள் நிறைவேற வரைக்கும் நாம இப்படித்தான் சந்திக்க வேண்டியது இருக்கும். நான் அதுல ஜெயிச்சுட்டேன்னா ஊரறிய தெருவாசல் வழியா வந்து நான் உன்னை சந்திப்பேன். நேரமாச்சு, நான் போயிட்டு வரேம்மா.
இவங்க என்ன என்னென்னமோ சொல்றாங்க. டாடியாவது பீடியாவது சீ வாய் மூடு. இந்த ராத்திரி வேளையில உங்க பொண்ணு எங்க போயிட்டு வரான்னு கேளுங்க. நீ உள்ள போமா. அவளை கேட்கறது இருக்கட்டும், இந்த நேரத்துல நீ எங்க போயிட்டு வர்ற? என்ன நான் அவளை கேட்ட மாதிரி நீங்க என்ன அதட்டி கேக்குறீங்க? ஆமா, அவ உனக்கு பதில் சொன்ன மாதிரி நீ எனக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் எந்த தப்பும் பண்ணிடல நீங்க என்ன நீதி விசாரணை பண்றதுக்கு. நான் எங்கேயோ போவேன் வருவேன். ஆனா நான் எங்க போயிட்டு வந்தாலும் என் நடத்தைய சந்தேகிக்கிற மாதிரி குதர்க்கமா எதுவும் கேட்காதீங்க. எனக்கும் மானம் மரியாதை இருக்கு. அது எனக்கும் இருக்கு. மானம் போறதை விட பிராணம் போறதே மேலு நினைக்கிற ஒரு உத்தமமான தாய் வயித்துல பிறந்தவனா. கற்புங்கிறது எங்க அம்மா எனக்கு கொடுத்த சொத்து. அத கண்காணிக்க வேண்டியது என் பொறுப்பு. உண்மையா நடக்கிற மனைவி மேல சந்தேகப்பட்டா அவளை பொய்யா நடக்க தூண்டுறதா அர்த்தம். நான் அதுக்கு அர்த்தம் கேட்கல, யதார்த்தம் என்னன்னு கேட்டேன். அர்த்த ஜாமத்துல பூஜை செய்ய வேண்டிய தெய்வம்னு எனக்கு ஒண்ணு இருக்கு. அதுதான் யதார்த்தம். பொது உடம்பவாதிகளை பத்தி பேசுற உங்களுக்கு கூடவா தெய்வம் பூஜை இதெல்லாம் நம்பிக்கை இருக்கு? பணத்தையே தெய்வமா நினைச்சு பூஜை செய்துட்டு இருக்கிற நீங்க இந்த கேள்வியை கேட்டிருக்க கூடாது. தை பிறக்கட்டும், கல்யாணத்தை முடிச்சிருவோம். அப்படி என்ன என் பொண்ணுக்கு வயசாகி போச்சு. தை பிறந்தா சித்திரை பிறக்கட்டும், சித்திரை பிறந்தா தை பிறக்கட்டும். ஆனா இதுக்கு ஒரு வழி பார்க்க மாட்டேங்கிறது. நீங்க போற போக்க பார்த்தா கல்யாணம் ஆகிறதுக்குள்ள என் பையன் முகத்துல கைடு தட்டி என்ன மாதிரி ஆயிடுவான் போல இருக்கு. அதனாலதான் அவசரப்படுறேன். இந்த பிடிங்க கொஞ்சம் இருங்க. என்னம்மா இது? கை மாற நேரத்துல கையை காட்டுற. உங்களுக்குள்ளே பேசி முடிவு பண்ணிட்டேன். இப்படி என்ன ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? நீ என்ன அவளை 10 மாசம் சுமந்து பெத்தவளா உன் சம்மதத்தை கேட்கறதுக்கு? ஓஹோ, ஏன் சம்மதம் இல்லாமலே இந்த கல்யாணம் நடந்துருமா? ஏமா சவால் விடுற? இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், நீ சம்மதம்னு சொல்லிட. முதல்ல நீங்க உட்காருங்க. நான் சம்மதிச்சுட்டா போருமா? இவர் பொண்ணு சம்மதிக்க வேண்டாமா? என் மகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் கிழிச்ச கோட்டை அவ தாண்ட மாட்டான். அப்படி நினைச்சுதான் நீங்க கோட்டை விட்டுட்டீங்க. அவ அந்த கோட்டை விட்டு விலகி போயிட்டான். என்ன சொல்ற நீ? நான் என்ன சொல்றது? உங்க பொண்ணையே கூப்பிட்டு கேளுங்க, அவ சொல்லுவா. பேபி, பேபி, ஏன் அங்கே நிக்கிறேன்? வாய்ப்படி சீக்கிரமா. ஆம்பளைங்க நம்ம பேசுவோமே. ஆம்பளைங்கன்னா நாங்க பேசிட்டு இருக்கோமே. சின்ன வயசுல சரி, இப்ப இப்படி. ஜெயா, உன் தம்பிய மரியாதை கத்துக்கிட்டு வந்து பேசு. அவ என்ன மரியாதை குறைவா பேசிட்டா? முதல்ல உங்க பொண்ணு உங்களுக்கு மரியாதை கொடுக்கறாளான்னு பாருங்க. பேபி, இப்படி வந்து உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுமா? என்ன நான் சொல்றேன், பேசாம நிக்கிறேன். முடியாதுப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லை. அப்படி இவங்க சொல்ல சொன்னாங்களா? இல்ல, நானே தான் சொல்றேன். இப்ப நீ நமஸ்காரம் பண்ண போறியா இல்லையா? என்னது கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேங்கிறாரு? அப்பாவையே அவமதிக்கிறியா? வைங்க கால விழு. விழு கால. நான் மட்டுமா? நீங்க? நான் இல்லாமையா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ ஐயோ. ஏய்யா, வீட்டோட மாப்பிள்ளை வச்சிட்டு நான் கேட்ட போல தட்டி வச்சுட்டு வந்தீங்களா? உங்க மேல நான் வச்சிருந்த மதிப்புக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டீங்க. தட்டை அங்க மாத்திக்கீங்க. தேங்க்யூ. நோ மென்ஷன். வாங்கடி. பேபி, தாயில்லா பொண்ணுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்காக என்ன இப்படி அவமானப்படுத்திட்டியம்மா? டேய், இவ தயவுக்காக உன்னை இந்த வீட்டுல இருக்க வச்சிருக்கிறேன். அதுக்கு காட்டுற நன்றியாடா இது? அவன் நன்றியோட தான் நடந்துக்கிறான். உங்க பொண்ணு அவனை லவ் பண்ணிருக்கா, அவனும் லவ் பண்ணிருக்கான். இதுல என்ன தப்பு? நீங்களே இத்தனை வயசுக்கு அப்புறம் அக்காவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க. அதானே, உங்க பொண்ணு லட்சணத்துக்கு அவனும் குறைஞ்சு போயிடல. வெளிச்சத்துல பாத்துருந்தா குறை தெரியும். விளக்கெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் சினிமா கொட்டாயில உண்டான காதல். ஜெயா, நீ கொடுத்த துணிச்சலால அந்த காரியம் நடந்திருக்கு. நீ மாத்திரம் இது குழந்தையா இல்லைன்னா இப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு இவ்வளவு துணிச்சல என் முன்னால வந்து நிக்க மாட்டேன் இந்த அயோக்கிய பையன். யோ, நீ என்ன அயோக்கியன்றியா? நான் யோக்கியனா இருக்கிறதுனால தானே என் கால விழுந்து பொண்ணை கேட்கிறேன். நானும் உன்ன மாதிரி அயோக்கியனா இருந்திருந்தா அவளுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணி எங்கேயாவது ஓடி போயிருந்திருப்பேன். உடனே உன் பொண்ணு வாயும் வயிறுமா முன்னாள் நின்றுட்டு, அப்போ அவரை கண்டுபிடிஞ்சோ, எங்க இருந்தாலும் கண்டுபிடிஞ்சோ, நான் முழுகாம இருக்கிறேன் ஓன்னு ஒப்பாரி வச்சிருப்பா. நீயும் அலைய அரைஞ்சு தேடாத இடமெல்லாம் தேடி என்ன கண்டுபிடிச்சு உன் பொண்ணு என் தலையில கட்டுற மாதிரி பண்ணி உன் மானத்தையே வாங்கியிருப்பேன். உனக்கு அது இல்ல, அதனால தான் நான் எங்க இருக்கிறேன். வரம்பு மீறி பேசுற. நினைச்சா ஒரே நிமிஷத்துல உனக்கு சமாதி கட்டி விடுவ. ஜாக்கிரதை. நீ எத்தனை பேருக்கு சமாதி கட்டியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா சமாதி பக்கத்திலேயே குந்திக்கின்னு சாம்பிராணியை ஊதுவதியை வைக்கிறவன் நானு. அது தெரியாது உனக்கு? தெரியாம தாண்டா போச்சு, தெரியாம தான் போச்சு. வந்தாலே உங்க அப்ப ஊர்கா பானைக்கு வேடு கட்டின மாதிரி தலையில ஏதோ ஒண்ணு கவுத்துக்கிட்டு தாடியை மீ செய்வான். அவன் தாண்டா, அவன் தான். அவனை பார்த்த உடனே நீங்க சாம்பிராணி விற்கிற கூட்டம் எனக்கு தெரியாம போச்சு. அதனாலதான் தென் பொறிக்கலாம் வீட்டுல விட்டுட்டு நான் அவதிப்பட்டு இருக்கிறேன். போய்கிறா அக்கா, தம்பியில போய்கிறா.
என் முன்னாலேயே என் தம்பிய பொறுக்கின்னு சொல்லிட்டீங்கல்ல, இனிமே இந்த பெரிய மனுஷன் வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போலாம். கல்ல காணோம், தெருவு போயா, நீ வாயா தெருவுக்கு. என்ன பார்த்தா பொறிக்கின்ற? திமிர் எடுத்து போய் பொண்ணு வயசுல இருக்கிற ஒருத்திய பொண்டாட்டியா பொறிக்க எடுத்திருக்க. நீ பொறிக்கா நான் பொறிக்கியா? ஊரை கூட்டிக்காம வாயா. நானும் போய் நின்னு கேக்குறேன். எனக்கு பிடிச்ச ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு எந்த வகையில அவமானம்னு தெருவுக்கு வந்து சொல்லுங்க. எனக்கு இருக்கிறது நீ ஒரே பொண்ணு. உன் கல்யாணத்தை இப்படி ரகசியமா நடத்துறது என் கௌரவத்துக்கு அவமானம் இல்லையாம்மா? எத்தனையோ பெரிய மனுஷங்க வீட்டுல என்னென்னமோ நடக்குது. அதை விட இது என்ன பெரிய அவமானம்? அதானே. அப்பா தாயே, அப்பா சாம்பிராணி, உங்களை நான் செஞ்சு கேட்டுக்கிறேன், என்ன தெருவுக்கு இழுத்துறாதீங்க. என் வீட்டு விவகாரம் ஊருக்கு தெரியறதை விட நான் உயிரையே விட்டுடலாம். என் பெண்ணே எனக்கு எதிராக மாறிட்டா பத்திரிகையில என் பேர் போட வேண்டாம், எனக்கு வேண்டியவங்க யாரையும் கூப்பிட வேண்டாம். உங்க இஷ்டப்படியே தாராளமா கல்யாணத்தை நடத்திங்க. உங்க இஷ்டப்படியே தாராளமா கல்யாணத்தை நடத்திக்கிங்க. சொஸ்தி கோடீஸ்வரம் நள்ளிரவு 12 மணிக்கு அனாதைகளான பேபிக்கும் சேதுவுக்கும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படாமல் அவங்களாலேயே நிச்சயிக்கப்பட்ட திருமணத்திற்கு வருகை தந்து வாழ்த்த வேண்டுகிறோம். என்னடி அப்புறம் விட்டு பிரிய முடியலையா? நொய்யு நொய்யுன்னு எவ்வளவு நேரம் பேச புறப்படுறி. அம்மா, அவருக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா இந்த ஊர்ல எனக்கு எத்தனையோ பங்களாக்கள் இருக்கு, அதுல எதுலயா ஒண்ணு இருக்க சொல்லுமா. மாமனார் வீட்டுல இருந்து அவர் போற சோத்தை தின்னுகிட்டு காலத்தை ஓட்டுற மானம் கட்டவன் நான் இல்ல. எனக்கு சம்பாதிக்கவும் தெரியும், கடன் வாங்கி செலவழிக்கவும் தெரியும். பாத்திர வேண்டி பட்டுப்படுவ பெருசா காட்டுறா. நான் அவளை என் பொண்ணு மாதிரி வளர்க்கல, ஒரு செல்ல பிள்ளை மாதிரி வளர்த்திருக்கிறேன். அப்போ என்ன புடவை கட்டிக்கிறியா? நான் அதுக்காக சொல்லல. இத்தனை வயசு வரைக்கும் அவ என்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்ல. அவ இல்லாம ஒருவேளை சாப்பாடு கூட நான் சாப்பிட்டது கிடையாது. பிரியாத, பக்கத்திலே உட்காந்து வச்சுக்க. பொண்ணை தொட்டுக்கிட்ட சோத்தை தின்னு. அனுப்பு இஷ்டம் தான் அனுப்பு, இல்லைன்னா நான் போறேன். இருங்க, நானும் வரேன். உனக்காக படியில உட்கார்ந்தது 10 நிமிஷம், கையை பிடிச்சிட்டு கூடவே வராம வாடி. உலகம் தெரியாத இவளை கூட்டிட்டு போய் எங்க இருப்பேன், என்ன செய்வேன்? பிளாட்பாரத்தில் இருப்பேன், சலூன் வைப்பேன், இவளையே முடிவெட்ட சொல்லுவேன். என்ன மட்டமா? அனுப்ப போறீங்களா இல்லையா? இது ஒண்ணும் சரிப்பட்டு வராது. நீ புறப்படுற? புறப்படுறியா? வேண்டாம், அவளையும் கூட்டிட்டு போட்டோம். கூட்டிட்டு போன்னு சொன்னா போதுமா? சீர்வரிசையெல்லாம் லாரியில அனுப்புங்க, நாங்க பொடி நடையா புறப்படுறோம். லாரி எல்லாம் பின்னாலே வரட்டும். எங்க போறோம்னு எங்களுக்கே தெரியாது. லாரிக்காரங்க அட்ரஸ் தெரியாம தடுமாறுவாங்க. ஏய், பின்னால திரும்பி பார்த்துட்டே வா, லாரி வருதானே. அக்கா வரைக்கும் பட்டுமா பாடி. கோடீஸ்வரன் சீர்வரிசையெல்லாம் அனுப்பிச்சிருக்கான், எல்லாத்தையும் இறங்கியா எடுத்து படுக்கையா சோமா செட்லாம் இறக்கு, முதல்ல உட்காருவோம். பேபி என்னடி திமிரா? ஆமா, கஞ்சி குடிக்கிற கழுதைங்களுக்கு நீ சாப்பாட்டுல மிச்சம் வச்சதெல்லாம் தின்னலே திமிரு. என்னடி சொன்ன? நீ முன்ன சொன்ன, நான் பின்ன சொல்றேன். ஏய், சும்மா அல்பிக்காத. அது உன் கோட்டை, இது என் பேட்டை. முன்னதான் நான் உனக்கு வேலைக்காரி, இப்போ எங்க சேத அண்ணனுக்கு நீ வேலைக்காரிடி. என்னங்க நீ கவனம் இருக்கணும், நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் கண்டுக்கிறேன். அறிவு காடி உனக்கு முறை வாட்டியா புதுசா ஒருத்திய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டியா வந்திருக்கிறேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாய புடுங்குற. மன்னிப்பு அவ கேட்டாலும் உங்ககிட்ட மன்னிப்பு, அதே மாதிரி நீ கேள்வி. மன்னிச்சிருடி கழுத. நீ சொன்னதுதான் அவளும் சொல்றா. நாயர என்ன சாரே, நம்ம டீ கடைக்கு சாமான் சட்டெல்லாம் வேணும்னு சொன்னீங்க, எல்லாம் வந்து இறங்கி இருக்கு. சண்டை பிடிச்சிக்காம ஆளு கொண்டுனா பிரிச்சு எடுத்துங்க. சங்கரா, புது மாப்பிள்ள வாடா, இப்படி புடுறா படுக்கைய அனுபவி. இளவம் மஞ்சு நல்லா வசமா மாட்டிருக்கான் கோடீஸ்வர மாமனார. என்கிட்ட என்ன வேணுமோ கிடைக்குண்டா. ஏய் விஜி, சொல்றா வேணா. மணமகனே மருமகனே வா வா, உன் வலது காலம் முடிச்சு வைக்கிற வா வா. மா மா, யாரது? பால்காரம்மா, நீ பெத்த புள்ள, நான் வந்திருக்கேன். அடி மா, இவ கழுத்துல தொங்குதே, நான் தான் தொங்க விட்டேன். இதாண்டி எங்க அம்மா. அம்மாவே இல்லைன்னு சொன்னீங்களே. அடங்க அறிவட்ட
அம்மா எல்லாம் புள்ள எப்படி இத்தனை நாள் காணாம போயிருந்தாங்க, தேடி கண்டுபிடிச்சிருக்கிறேன் விளம்பரம் கொடுத்து. அப்பா அப்பா இருக்காரு, பண்ண குத்தத்துக்காக ஜெயிலுக்குள்ள இருக்காரு. அப்பா ஈஜிப்ட்ல இருக்காருன்னு சொன்னீங்களே, ஏன் ஈஜிப்ட்ல ஜெயில இருக்காதா? இதாண்டி நம்ம ஹாலு, பெட்ரூம். இதுவா ஹாலு? இன்னும் ஹால்னா ஹால்னா இருப்பான், அடக்கமா இருக்கணும். உட்கார் உட்காரு. நீங்க பெரிய பணக்காரரு, பாரிஸ்க்கு எல்லாம் போய் படிச்சிருக்கீங்க, என்ன பெரிய பங்களாவுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன், இங்க கூட்டு வந்துட்டீங்களே. இதெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காது, புரியுதா? கிழிச்சிருவோம், கிழிச்சு. உனக்கு ரெடி வேணும் மிஞ்சி மிஞ்சி என்ன வேணும்? பசிச்ச வேலைக்கு சோறு, மாசம் அணைக்கிறதுக்கு சேலை, மழை வெயில் காய்ச்சதுன்னா ஒதுங்கிறதுக்கு ஒரு வீடு, ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு ஒரு புருஷன். என்னால முடியும், பண்ணு பண்ணு, தள்ளி பண்ணு. நீ என்ன ஏமாத்திட்ட. எடு கைய, கையேடு. இனிமே மரியாதை குறைவா நீ வா போன் ஏதாவது பேசின பல்லெல்லாம் கட்டிடுவேன். என் பொண்டாட்டி பொக்கவாயா இருந்தா கூட பரவாயில்ல. மாலை எங்க சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துருச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்க வந்து சேரணுமோ அங்கதான் வந்து சேர்ந்திருக்கீங்க. என் அருமை தோழர்களே, பாட்டாளி மக்களின் நல்வாழ்விற்காக தன் உயிரையே தியாகம் செய்த முத்தையன் அவர்களின் ஸ்தானத்தில் என்னை தேர்ந்தெடுத்தமை உங்கள் எல்லோருக்கும் நான் முதற்க நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். அவர் விட்டு சென்ற பணியை என் சிறமேற்கொண்டு உங்களுக்காக, உங்கள் நலனுக்காக என் உயிரையே பணயம் வைத்து கடைசியை போராடி வெற்றி பெறுவேன் என்று உங்கள் எல்லோருக்கும் நான் உறுதிமொழி கூறிக்கொண்டேன். என்னங்க என்னங்க என்னடு? என் கடமை எல்லாம் நான் ஒழுங்கா செய்துகிட்டு இருக்கேன்ல. என் கடமை என்னங்கிறது எனக்கும் தெரியும். இந்த மிஷின் 20 நாள் வேலை செய்யும். இதையே ஒரு காரணமா வச்சு 20 பேரை வேலையை விட்டு நீக்கிட்டா எல்லாம் புதுசா சேர்ந்தவன் உடனே செய். உடனே செஞ்சு எப்படி சார் சும்மா இருப்பாங்களா? சும்மா இல்லாம என்ன செய்வாங்க? ஏதாவது தொல்லை கொடுப்பாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களை சொன்னா பாத்தீங்களா? வாங்க பேசாம வீட்டுக்கு போயிடலாம். ஏன் பயந்து சாகுறேன்? வழக்கமா போடுற சத்தம் தானே. ஆமா ஆமா, முதலாளி வாழ்கன்னு என்னைக்கு சத்தம் போட்டிருக்கானுங்க? அவங்க சொன்னதே இல்லை. போய் சத்தம் கித்தம் போடாம கலைஞ்சு போய் சொல்லு போ. என்னது என்னையா போய் சொல்றீங்க? அவங்க எங்கேயாவது கல்லையும் கரெக்டா எடுத்து என்ன அடிப்பானுங்களே. நானே போறேன். நான் வரேன். வெரி குட். ஆட்டோ மிஷினை ஆட்குறைப்பு வழியை விடுங்க. முதல்ல எங்களுக்கு ஒரு வழி காட்டிட்டு போங்க. உங்களுக்கு வழியா? அதோ தெரியல, அதான். ஆமா, வீட்டுக்கு போற வழி அதுதான். நாங்க இதுக்காக வீட்டுக்கு போனோம். மெஷின் வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஏது வேலை? அப்ப வேற செக்ஷன்ல வேலை கொடுங்க. அங்கெல்லாம் ஏற்கனவே அதிகப்படியான ஆள் இருக்காங்க. என்ன இந்த மில்லுல வேலை செய்ய விடாம வெளியே அனுப்புறோங்கிறதுக்காக ஏன் இவங்களை எல்லாம் பழி வாங்குறீங்க? இவங்க எங்க போய் வேலை கேட்பாங்க? இந்த மிஷின் தயாரிக்கிறாங்களே அங்க போய் வேலை கேட்க சொல்லு. அப்படி சுலபமா தட்டி கழிச்சுட்டு போயிட முடியாது. என்ன செஞ்சிருவீங்க?
எங்களுக்கு இங்க வேலை இல்லைன்னா ஒரு ஆண் கூட இங்க வேலை செய்ய மாட்டான். எல்லாத்துக்குமே மெஷின்களை வரவழைச்சு நீங்களே ஓட்டிக்க வேண்டியதான். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா அதையும் நாங்களே ஓட்டிக்குவோம். அந்த எண்ணத்தை முறியடிக்க நாங்களும் தயாரா இருக்கிறோம். இன்னைக்கு நீங்க குறுக்க வழியில தப்பிச்சுக்கிட்டு போயிடலாம். நாளைக்கு நாங்க நேர் வழியில வந்து உங்களை சந்திப்போம். ஏண்டா யூனியன் செக்ரட்டரின்ற திமிர்ல பேசுறியா? இல்ல, அந்த பதவிக்கு இருக்கிற பொறுப்போட தான் பேசுறேன். பருத்தி புடவையா காக்கிறது இல்ல முதலாளி. உங்க மிருதுவான கைகளால துணியோட வளவளப்ப தடவி தடவி பாக்குறீங்கல்ல, இப்படி அதை உருவாக்குற கைகள் எப்படி காய்ச்சி போய் கரடு தட்டி இருக்குங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும். அந்த கைகளை அலட்சியப்படுத்திட்டு போனீங்கன்னா சோர்ந்து போயிருக்கிற எல்லா கைகளையும் ஒன்னா சேர்த்து என்னாலையும் உங்களை ஒரு கை பார்க்க முடியும். வாடகைக்கு விட்டு பழச்சுக்கும். இங்க இருந்து அவசப்படாது. நல்லா இரு. ஜெயா, 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 ஏன் இப்படி கத்துறீங்க? எங்க டெர்லின் பேண்ட், உள்ளன் பேண்ட், ட்வீட் பேண்ட், கோட்டு ஒன்னத்தை காணப்போம். பீரோவை பறச்சு வச்சிருக்க. அது ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்ல. அது போட்ட உடம்புல காத்தே படாது. காத்து படலைன்னா வேர்க்கும். வேர்த்தா சொறி வரும். எனக்கு இப்ப வெறி வருது. இப்ப நான் எதை போட்டுக்கிறது? விளையாடுறேன். இதோ அற்புதமான கைத்தறி வேஷ்டியும் சட்டையும் வாங்கி வச்சிருக்கேன். அதை போட்டுங்க. இந்த சாக்கெல்லாம் எவன் சுமக்கிறது? இது சொமேன்னா நாமெல்லாம் பூமிக்கே சொம. ஐயோ கண்ணா, என் கௌரவத்துக்கு இந்த மாதிரி வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு நின்னா எப்படி? வேஷ்டி கட்டுறது கௌரவத்துக்கு குறைச்சலா? காந்தின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஞாபகம் இருக்கா? அவரு 4 முழம் வேஷ்டியை கட்டிக்கிட்டு தான் 40 கோடி மக்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. இப்ப நீங்க அனுபவிக்கிறது கூட அவர் வாங்கி கொடுத்ததா? அவர் 4 முழத்தை கட்டிட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு. நீ சுதந்திரத்தை வாங்கிட்டு 4 முழத்தை கொடுக்குறேன்னு சொல்றியா? இந்த பாரு, அவர் மகாத்மா, நான் மனுஷன். அத கூட பல சந்தர்ப்பங்கள்ல மறந்துறீங்களே. ஏய், நீ என்ன விளையாடுறியா? எனக்கு உடம்பெல்லாம் குளிர்ந்து. போய் என் உள்ள சூட் எடுத்துட்டு வா. என்ன என்ன இப்போ நான் உங்க மார்ல சாஞ்சிட்டு இருக்கிறது உள்ளன் ஷர்ட் போட்ட மாதிரி இல்ல? இல்ல, உள்ளன் கோட்டு போட்ட மாதிரியே இருக்கு ஜெயா. பேசாம போய் அந்த வேஷ்டியும் சட்டையும் போட்டுக்குங்க. சரி சரி சரி. ஏய், என்னது டைனிங் டேபிள்ல கொண்டு மண் சட்டியெல்லாம் வச்சு? நீங்க சில ஹோட்டல்ல பார்த்தல ஸ்பெஷலா போட்டுப்பாங்களே மண் பானை சமையல், அதே மாதிரி மண் சட்டியில செஞ்சு சாப்பிட்டாதான் ருசியும் மனமுமா இருக்கும் கஞ்சி. கஞ்சியா? ஆமாங்க, அருமையான நொய்யரிசி கஞ்சி. இனிமே நீங்க இதைத்தான் குடிக்கணும். ஏய், கஞ்சி குடிக்கணும் எனக்கு என்ன தலையெடுத்தா? அட, இத நானா சொல்றேன், டாக்டர் சொன்னாருங்க. ஐயோ, நீங்க விருந்து சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு வயித்த கொதிக்கும். ஏன்? உங்களுக்கு ரத்த கொதிப்பாச்சே, அது அடங்குற வரைக்கும் நீங்க இதைத்தான் குடிக்கணும். நான் குடிக்கிறேன் பாருங்க. சேர்ஸ்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு குடிங்க. ஷாம்பெயினை விட நல்லா இருக்கும். ஐயோ, வாடையே நல்லா இல்லையே. மூக்க பிடிச்சுங்க, மிளகாயை கடிச்சுங்க, இன்னும் இல்லையான்னு கேப்பீங்க. முடியாது. ஐயோ, வாயெல்லாம் என்னவோ இருக்கு. இத கடிச்சுங்க. நீ இத கடிச்சு சிகரெட் குடு. சிகரெட்டா நீங்க தொடவே கூடாது. அதுக்கு என்ன? கேன்சர் வரும். ஏய், என்னது? டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் சொல்லிருக்காரு. என் கழுத்தை அறுக்கிறாளே, இவ கேப்பார் இல்லையா? அக்கவுண்டன்ட், கேஷியர், செக்ரட்டரி. ஏன் இப்ப சிரிக்கிற? இப்போ நான் தான் உங்களுக்கு பாய், அக்கவுண்டன்ட், கேஷியர், செக்ரட்டரி எல்லாமே. அவங்க எல்லாம் இங்க எல்லாருக்கும் நஷ்ட ஈடு கொடுத்து வேலையில இருந்தே நிறுத்திட்டேன். நிறுத்திட்டியா? நீங்க மட்டும் தான் ஆள் குறைப்பு பண்ணுவீங்களா? நான் பண்ண மாட்டேன்னா? நீங்க ஒரு மிஷினை கொண்டாந்து வச்சு ஆளுங்களை குறைச்சிட்டீங்க. நான் தான் ஒரு மிஷின் இங்க இருக்கேன்னு. இருக்கிறது நாம 2 பேரு. நமக்கு எதுக்கு இத்தனை ஆளு? மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. நீ ஏன் இப்படி எல்லாம் செய்யறன்னு எனக்கு தெரியல. உன்னை என் மனைவின்னே என்னால நினைச்சு பார்க்க முடியல. வர வர உன்னை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. யார் வந்திருக்காங்க, என்ன நடக்குதுன்னு இப்படி பார்த்தா தெரியாது. இந்தாங்க, இத வச்சு பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். மேல இருந்த வாரியா தூரத்துல இருந்து எங்களை பார்க்காதீங்க. மேல இருந்து கீழே இறங்கி எங்க பக்கத்துக்கு வந்து நேருக்கு நேரா எங்களை சந்திச்சு எங்க குறைகள் என்னன்னு கேளுங்க. உங்களுக்காக எந்த விதத்திலையும் நான் கீழே இறங்கி வர தயாரா இல்ல. நீங்க மேல இருக்கிற வரைக்கும் எங்க போராட்டமும் மேல மேல வளர்ந்து வலுவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி எத்தனையோ போராட்டங்களை நானும் சந்திச்சிருக்கிறேன். உங்களால கீழே இறங்கி வர முடியலன்னா எங்களால மேல ஏறி வர முடியும். மிரட்டாத. சட்டப்படி நான் செய்தது நியாயம். அது சம்மதம் இல்லைன்னா நீங்களும் சட்டப்படி வாங்க. அனாவசியமா இங்க வந்து சத்தம் போட்டு கலாட்டா பண்ணாதீங்க.
சட்டப்படி உங்களை சந்திக்க எங்களால முடியாதா? அந்த அளவுக்கு போக வேண்டாம்னு தான் நேரடியா வந்திருக்கிறோம். சாதகமான பதில் கொடுத்தா சந்தோஷமா திரும்பி போயிடுறோம். நான் ஒண்ணு நீங்க வச்ச ஆள் இல்ல. நாங்க இல்லன்னா நீங்களும் இல்ல. நீங்க அசைக்க முடியாது, எங்களை நீங்க நசுக்க முடியாது. ஆத்திரம் முட்டாதீங்க, அடக்க பார்க்காதீங்க. ரவுடித்தனமா செய்து காட்டணுமா? சுட்டு தள்ள சொல்லிடுவேன். சுட்டு பாருங்க. போலீஸ் கலாட்டா பண்ணாம கலைஞ்சு போங்க, இல்ல அதை நம்ம சமாளிக்க வேண்டி வரோம். நாங்களும் உங்களை சமாளிப்போம். எத்தனையோ பேருடைய உயிரை பிடிச்சுமா அந்த வெறி இன்னும் அடங்கல. நியாயம் கேட்டு வந்தவங்களை நாய் மாதிரி சுட்டு தள்ளுறீங்களே, இது என்ன நியாயம்? வேலை குடுன்னு கேட்டு வந்தவங்களை கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம துப்பாக்கிக்கு காவு கொடுக்குறீங்களே, இது அநியாயம், அக்கிரமம். அந்த துப்பாக்கி தோல் மாறி உங்க பக்கம் திரும்பறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடும்? புழு மாதிரி துடிச்சு விழுந்து அவங்க சிந்திர ரத்த கடனை நிச்சயம் நீங்க திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். Blood debts should be repaid, mind you. Yes, yes, I shall repay it with compound interest. அத நீங்க அடைக்கலன்னா அந்த வட்டிக்கும் வட்டி போட்டு அவங்க வசூலிப்பாங்க. எனக்கு விரோதிகள் வெளியே இல்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற நீதான் எனக்கு விரோதி. ஆமா, நான் சாதாரண விரோதி இல்ல, உங்க மிருகத்தனமான போக்குக்கெல்லாம் முதல் விரோதி. நீங்க திட்டம் போட்டு கட்டி இருக்கிற மனக்கோட்டைகளை எல்லாம் உடைச்சு நொறுக்கி உங்க கொட்டத்துக்கே சமாதி கட்டணும்னு நினைக்கிற ஜென்ம விரோதி. இப்படிப்பட்ட ஒரு விரோதியினுடைய சுயரூபத்தை புரிஞ்சுக்காம வெளி வேஷத்துல மயங்கி உன்னை இந்த வீட்டுக்குள்ள இத்தனை நாள் விட்டு வச்சிருந்தது என் கொள்கைக்கே விரோதம். இனி ஒன்னு அப்படி விட்டு வைக்க கூடாது. எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்துக்கும் அவமானத்துக்கும் வீழ்ச்சிக்கு நீதான் காரணம். நீ யாருன்னு சொல்லு, உன் தம்பி யாருன்னு சொல்லு, சொல்லிடு. ஏன்னா உன் நெஞ்ச கிழிச்சு அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்குவேன். அதுக்கு முன்னால நீயே சொல்லு, சொல்லு. என்ன சிரிச்சு மயக்க முடியாது. உன் சிரிப்புல நான் மயங்கின காலமெல்லாம் மலையேறி போச்சு. மரியாதையை சொல்லு, யார் நீ? நான் உங்க மனைவி. இல்ல இல்ல இல்ல, வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்கிறதா மனைவி. நீ என் வீட்டுக்கே நெருப்பு வச்சு அந்த நெருப்புல என்னையே பிடிச்சு தள்ளி அடிச்சு வந்தவன். நீ என் மனைவியே இல்ல. அப்படி சொல்லிட்டா எப்படி? நான் உங்க மனைவிதான் நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட சாட்சி இருக்கு. உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்து அந்த மனசாட்சி நான் உங்களுக்கு மனைவி இல்லைன்னு முடிவு கட்டிட்டா நானும் அதை மறுக்கல. உனக்கு அவ்வளவு நெஞ்செழுத்தமா?